ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான காடை மிளகு வறுவல் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே வீட்லேயே இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு குவிக்காக இந்த வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 காடையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியமான ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் மீடியமான ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியமான ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காடை மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் மீடியமான ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மஞ்சள் தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்துட்டு காடையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. காடை வேகிறதுக்கு மீடியமான டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு மீடியமான ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. காரம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காடையும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்குது. இந்த கிரேவியும் நல்லா ட்ரை ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் இருந்து அப்பப்போ அடி பிடிக்க விடாமல் காடையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு. காடையும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. குவிக்காக பண்ணக்கூடிய காரசாரமான காடை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.